நம்ம சேனல்ல வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மித்தாலஜி புக்கை உங்களுக்காக நான் ரிவ்யூ பண்ண போறேன். இந்த புக் வந்து என்னோட 2022ல இருந்தே டிபிஆர்ல இருந்துச்சு. எப்படியாவது இந்த புக்கை படிக்கணும்னு நான் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணேன். ஆனா ஒரு சில புக்ஸ்லாம் நாம என்னதான் ஆசைப்பட்டாலும் அந்த புக்கா நம்மளை இன்வைட் பண்ணணும், வா வந்து என்ன ரீட் பண்ணு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி என்னவே இந்த புக் இன்வைட் பண்ணி படிக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. 2024ல தான் இந்த புக்கை நான் கம்ப்ளீட் பண்ணேன். பட் இந்த புக் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுக்கு புக்ஸ் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் சீக்கிரமாகவே உங்களை வந்து ரீச் ஆகும். அண்ட் வெல்கம் டு நரேட்டட் பை சாரா. நான் உங்க சாரா. அண்ட் இப்போ உங்களுக்காக அந்த புக் என்னங்கிறது ரிவீல் பண்றேன். அமிஷ் திரிபாதி அவர்களுடைய மெலுஹாவின் அமரர்கள், இங்கிலீஷ்ல த இம்மார்டல் ஆஃப் மெலுஹாஸ் அப்படிங்கிற பேர்ல இருக்கும். இந்த புக்கை பத்தி பேசாதவங்களே இருக்க முடியாது. அவ்வளோ பேர், நிறைய பேர் பேசிட்டாங்க. அதுவும் நார்த் இந்தியா சைட்லாம் நிறைய பேர் இந்த புக்கை பத்தின அவ்வளோ ரிவ்யூஸ் பார்க்க முடியும். அண்ட் அதை விட முக்கியமான ஒரு நபர் இந்த புக்கை பத்தி பேசியிருக்காங்க. அவர் தான் நம்மளுடைய நாட்டோட பிஎம் நரேந்திர மோடி அவர்கள். எல்லாருமே இந்த புக்கை பத்தி பேசியிருக்காங்களே, அப்படி என்னதான் இந்த புக்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு இல்லையா? ஸோ இந்த புக்கோட பிளாட்டை பத்தி ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, அதாவது இந்த கடவுள்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கடவுள்களா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நிறைய சக்தி இருக்கு, அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து புராண கதைகள்ல கேள்விப்பட்டிருப்போம், நம்மளுடைய நம்பிக்கைகள்ல ஒண்ணா இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு வேளை முன்னொரு காலத்துல நம்மள மாதிரி இந்த பூமியில பிறந்த ஒரு மனிதரா இருந்திருந்தா அவங்களுடைய லைஃப் எப்படி இருந்திருக்கும், இல்ல இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையா தான் இருக்கும். அதே மாதிரி தான் மிக முக்கியமான கடவுள்கள்ல ஒருவர் தான் சிவன். ஸோ சிவனுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண மனிதரா இருந்திருந்தா, ஆரம்பிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கதை தான் இந்த புத்தகத்துடைய ஒரு ஒன் லைனர். இப்போ இந்த கதையை டீட்டெயில்டா பாக்குறதுக்கு முன்னாடி இதுல முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யாரு அப்படிங்கறது இந்த புத்தகத்துடைய முதல் பக்கத்திலேயே வந்து கொடுத்திருப்பாங்க. ரொம்ப சில கேரக்டர்ஸா இருந்தாலும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் இதெல்லாம் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கறதாலையும் தமிழ்ல அழகா டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இப்போ இந்த கதாபாத்திரங்களுடைய பெயர்களை பத்தி சொல்லணும்னா, இந்த சில கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த கதையுடைய முக்கியமான கேரக்டர்ஸாக சொல்லியிருக்காங்க. நம்ம இவங்கெல்லாம் பார்க்க வேணாம். சிவனை சுற்றி நடக்கிற சில விஷயங்களை பற்றி மட்டும் அந்த பிளாட்டை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். சிவன் இருக்காரு இல்லையா இந்த கதையில் சிவன் இருப்பார். அவர் வந்து 1990 அந்த பீரியட் வச்சுக்கோங்களேன், முன்னொரு காலத்தில் சிவன் இருக்காரு. சிவன் வந்து ஒரு மனிதராக பிறந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ட்ரைபோட தலைவன். ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய ட்ரைப்ல கைலாய மலைக்கு கீழே இருக்கிறாரு. அங்கே ஒரு குளிர் பிரதேசம், எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைபுக்கும் திரும்ப திரும்ப சண்டை நடக்கும், நிறைய பேர் இறப்பாங்க, திரும்பவும் அது ரிப்பீட் ஆகும். இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும்போது தான் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதே டைம்ல தான் நந்தி அப்படிங்கிற ஒருத்தரும் அவர் கூட இன்னொருத்தரும் வராங்க. வேற ஒரு சிவிலைசேஷன், நல்லா வளர்ந்த ஒரு நாகரீகமான ஒரு இடத்துல இருந்து வராங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் போரால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்க வந்து ஒரு அடைக்கலம் தருவோம், இது ஒரு நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்டோட நாங்க இதை பண்றோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. முதல்ல சிவனுக்கு யோசனையா இருக்கு எப்படி போறது நம்மளோட இடத்த விட்டு அப்படின்னு. இருந்தாலும் கூட இருக்கிற எல்லாரும் சொல்றதால சரி போகலாமே அப்படின்னு மிச்சம் தான் கூட்டத்துல இருக்கிற எல்லா மக்களையும் கூட்டிக்கிட்டு அங்க போறாரு. அங்க போனா அவர் நினைச்சு கூட பார்க்க முடியாத அவ்வளோ வளர்ச்சி அந்த இடத்துல இருக்கு. அதுதான் மெலுஹா. ஸோ அங்க போனோடனையும் முதல்ல அவங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. அங்க போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி இருக்கு. பிகாஸ் இப்போ நம்ம என்னெல்லாம் விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, ஒரு ஷவர்ல இருந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து எல்லா விஷயங்களும் அந்த காலகட்டத்திலேயே அந்த நாகரீகத்துல இருக்கிற அந்த மெலுஹா அப்படிங்கிற மக்கள் கிட்ட இருக்கு. ஸோ இதுல அவங்க வந்து சூரிய வம்சிகள், இன்னொன்னு அவங்களோட எனிமையா சந்திர வம்சிகள்னு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற நிறைய பாகுபாடுகள்லாம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது சிவனுக்கு அவங்க வந்து ஒரு தலைவனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தலைவனுக்கு இந்தந்த அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. பார்த்தா அது சிவனுக்கே இருக்கு. ஸோ சிவனை தலைவனாகவும் ஏத்துக்கிறாங்க. இப்போ இவர் வந்து சூரிய வம்சிகளுக்காக, அதாவது இந்த மெலுஹாஸ்க்காக நாகர்கள் அவங்களோட சண்டை போடணும். ஸோ அவங்க தான் சந்திர வம்சிகள், அவங்க வந்து கெட்டவங்களா இவங்க சொல்றாங்க. ஸோ அதனால இவங்களோட அவங்க கூட சண்டை போட போறாங்க. அப்படி சண்டை போடும் போது தான் அவர் மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஏற்படுது. அங்க நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது, நான் சரியான சைட்ல தான் இருக்கிறேன்னா, நான் இப்போ நாகர்கள் சைட்ல இருக்கணுமா இல்ல இந்த மெலுஹாஸ் சைட்ல இருக்கணுமா, இதுல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, நான் சரியான இடத்துல இருக்கிறேனா அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி ஏற்படுது. ஸோ அந்த கேள்விதான் அடுத்தடுத்த பகுதிகளா
கண்டினியூ ஆகுது சிவ ட்ராலஜியோட. ஸோ அதோட வந்து முதல் பாகம் இது. இந்த கதையை ரொம்ப சுருக்கமாக எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டேன். பட் படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த புக்கில் இப்போ என்னுடைய ஒப்பீனியன், எனக்கு பிடிச்சது பிடிக்காதது அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயம் இதை நீங்கள் படிச்சே ஆகணும் உங்கள் லைஃப் டைமில் ஒரு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகங்களில் நான் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு மித்தாலஜி ரொம்ப படிக்க பிடிக்கும். நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புத்தகங்கள், அதுவும் ஃபிக்ஷன் புத்தகங்களை விரும்பி படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த புக்கை ட்ரை பண்ணலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதோட கதைக்களம். அண்ட் இந்த புக்கில் எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்னும் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுன விஷயங்கள் வந்து இதோட மொழிபெயர்ப்பு. ஏன்னா நான் இதை தமிழில் படித்தேன், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒருவேளை இம்மார்டல் ஆஃப் மெலுஹாஸ் அப்படிங்கிற ஆங்கில தொகுப்பில் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனால் தமிழில் வந்து நிறைய விஷயங்களை அப்படியே ஹிந்திலேருந்து டிரான்ஸ்லேட்டே பண்ணல. ஆக்சுவலி அவங்க அப்படியே எழுத்துன மாதிரி இருக்குது. இப்போது உதாரணமாக துமாரா நாம் கியா ஹே அப்படின்னு ஹிந்தியில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உன்னோட பேர் என்ன அப்படிங்கிறது தானே தமிழ் மொழிபெயர்ப்பில் வரணும். ஆனால் அப்படியே துமாரா நாம் கியா ஹே அப்படின்னு இருக்கும்போது ஹிந்தி தெரியாது எனக்கு என்னன்னு புரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டைரெக்டாக ஹிந்திலேருந்து சான்ஸ்கிரிட்லேருந்து டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் எனக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்துச்சு இந்த புத்தகத்தில். அடுத்து சில மாறுபட்ட ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களும் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் நம்ம அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அதனால் அவ்வளோ பெரிய விஷயமா அதை நான் கன்சிடர் பண்ணலை. அண்ட் இந்த புத்தகத்துடைய நீளம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு, 433 பேஜஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ பொறுமையாக படிப்பீங்கன்னா டெஃபினட்டாக இந்த புக்கை ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ பாசிட்டிவான விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா, இந்த எழுத்தாளர் இருக்கா இல்லையா, அமிஷ் திரிபாதி, அவருடைய ரிசர்ச் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிந்து சமவெளி பற்றி நிறைய விஷயங்களை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இந்த சிந்து சமவெளி அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயமே தப்பு, ஆனால் அதுக்கு வேற ஒன்று பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறது நமக்கு இன்னும் ஒரு பயங்கரமான தகவலை சொல்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கற்பனை திறமையை இன்னும் அதிகமாக வளர்க்குற மாதிரி இருக்குது. போகிற போக்கில் அந்த கதையில் ஒருவேளை சிவன் இப்படி பண்ணியிருக்கலாமோ, பார்வதி இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்லாம் நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி அழகான காதலும் ஒரு ட்ராமாவும் கலந்த ஒரு விஷயமா இருக்கும். இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை தான் மனசில் வச்சுக்கணும். இது வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், சிவனை பற்றி நம்ம நிறைய புராண கதைகளில் வழியாக நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு இல்லை தள்ளி வச்சுட்டு சிவன் ஒரு மனிதராக பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எழுத்தாளருடைய கண்ணோட்டத்தில் முழுக்க முழுக்க இந்த புத்தகத்தை நம்ம படித்தோம்னா இந்த புத்தகம் கண்டிப்பாக நமக்கு ஒரு சுவாரஸ்யமான புத்தகமாக இருக்கும். ஸோ என்னுடைய ஒப்பீனியன், எமோஷன்ஸ், தாட்ஸில் நான் இந்த புக்கை ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த புக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அமிஷ் திரிபாதியுடைய மெலுஹாவின் அமரர்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டிங்களா? நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்து எந்த புக்கை பற்றி படிக்கலாம் அப்படிங்கிறதையும் எனக்கு நீங்கள் தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம். நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு புக் ரிவ்யூவோடு வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் and share. Bye.